தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளையும் அன்பையும் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இதோ நான் அவளை உபத்திரவத்தில் தள்ளுவேன். அவளுடனே விபசாரம் செய்கிறவர்கள் மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்துவேன். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்வேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவரென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். இந்த போதனையை பின்பற்றாத உங்களுக்கு வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ஜெயங்கொண்டு முடிவு வரை என் கிரியைகளை செய்கிறவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டம் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.